வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும். இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 147 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. தொடரும் வலிகள். எத்தனையோ வருடமாக காலங்காலமாக தொடர் சந்ததியாக தாம் வாழ்ந்த மண்ணில் இனப்பிரச்சினை காரணமாக அதிக காணிகள் இலங்கை இராணுவ கட்டுப்பாட்டில் வந்ததால் அதில் வாழ்ந்த மக்கள் தாம் இருந்த வீட்டையும் விவசாயம் செய்த காணியையும் விட்டுவிட்டு இடம்பெயர்ந்தனர். அதிகம் பேர் அங்கிருக்க முடியாது தாய்நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கும் சென்று விட்ட போதும் தற்சமயம் சில வீடுகள் காணிகள் திரும்ப மக்களுக்கு கிடைக்க பெற்றது சந்தோஷமே. இருப்பினும் அந்த வீடுகள் பல உடைக்கப்பட்டும் பெரிய மரங்கள் தரிக்கப்பட்டும் கிணறுகள் மூடப்பட்டும் குப்பை குளங்களால் நிரப்பப்பட்டும் ஒரே பற்றை காடாய் தமது வீடு எது என்று தெரியாது மக்கள் அச்சத்துடன் அல்லல்படுகின்றனர். மீண்டும் கிடைத்தது சந்தோஷம் எனிலும் அதிகம் பேர் வயோதிபராக வந்த நிலையில் அதனை மீண்டும் புனரமைத்து விவசாயம் செய்ய எத்தனை பேருக்கு முடியும்? எத்தனை ஆண்டுகளும் செல்லும்? அதுவும் பலர் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு பயிர் செய்து இதனைத்தான் தொடர முடியுமா? இந்த வீட்டை துப்புரவு செய்து மீண்டும் அதில் குடியேற அவர்களது வயதும் ஆரோக்கியமும் இடம் கொடுக்குமா? நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து.